லாஸ்ட்டாக நடந்த எஸ்எஸ்சி டெல்லி போலீஸில் நடந்த கொஸ்டினை பார்க்கலாம். அந்த கொஸ்டினும் அதுக்கான சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அரசியல் மற்றும் பொருளாதாரம் பற்றிய ஆய்வு நூலாக கருதப்படும் சாணக்கியரால் எழுதப்பட்ட பண்டைய நூல் எது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு என்னது? 4 ஆப்ஷன் இருக்குது. அர்த்தசாஸ்திரா, மனுஸ்மிருதி, மகாபாரதா, ரிக்வேதா. 4 ஆப்ஷன் இருக்கா? அப்போ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அர்த்தசாஸ்திரம் தான். அப்போ சாணக்கியர் எழுதின அர்த்தசாஸ்திரத்தில் தான் அவரோட ஆட்சி பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இந்த கண்டென்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்சிஆர்டி புக்கில் தான் இருக்குது. டைரெக்டாக அப்படியே கொடுத்துருப்பாங்க. 7th என்சிஆர்டி யூனிட் 5ல் கொடுத்துருக்காங்க. கௌட்டில்யர்ஸ் கான்செப்ட் ஆஃப் கிங்டம். இந்த கௌட்டில்யா அப்படின்றதும் சாணக்கியா அப்படின்றதும் விஷ்ணுகுப்தா அப்படின்றதும் எல்லாம் ஒன்று தான், ஒரே ஆள் தான். சாணக்கியா, கௌட்டில்யா, விஷ்ணுகுப்தா இது 3மே ஒரே ஆள் தான். ஸோ அவங்க தான் சொல்கிறாங்க. அப்போ அர்த்தசாஸ்திரா அப்படின்றத லிட்ரலி என்னன்னா சயின்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். சயின்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ்னால் எப்படி ஆட்சி பண்ணுறது அப்படின்றதா, அதுவும் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் தான். அதை பற்றி தான் அர்த்தசாஸ்திரா சொல்லுது அப்படின்றத டைரக்ட் லைனை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்சிஆர்டி நல்லா படித்தோம் அப்படின்னாலே எல்லா கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு மோரலஸ் அதுலேருந்து தான் வருது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ற சோர்ஸோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம TAF 5 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.